வணக்கம் நண்பர்களே. என்னுடைய முந்தைய வீடியோவில் மார்க்கெட்டிங் டீமுக்கு இருக்கிற பொறுப்பும் அவர்கள் மீது திணிக்கப்படும் தவறான சுமைகளும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். அதாவது மார்க்கெட்டிங் டீமுக்கு நீங்கள் கரெக்டான ஃபோக்கஸ் கொடுக்கணும் அப்படின்னா வேறு சில ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒன்று பிஸ்னஸ் பிளானிங், பிஸ்னஸ் மேப்பிங். இந்த பிஸ்னஸ் பிளானிங் அண்ட் மேப்பிங் ரெண்டையுமே ஒரே வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இது குறித்து நிறைய வீடியோக்கள் வெளியிட்டிருக்கேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பார்க்கலாம், ப்ளேலிஸ்ட்டில் பார்க்கலாம். அந்த பிஸ்னஸ் பிளானிங்கில் நீங்கள் டிமாண்ட், ப்ராடக்ட் டிமாண்ட் அண்ட் பிஸ்னஸ் மேப்பிங் இந்த ரெண்டையும் இந்த பிஸ்னஸ் பிளானில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் டீம் கரெக்டாக எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். மார்க்கெட்டிங் டீம்லேருந்து எக்ஸாக்டான இது வாங்கிட முடியும். இது எல்லா பெரிய நிறுவனங்களுக்கும் உள்ளது தான். நான் சொல்கிறது இந்த மத்திய தரம் அண்டு அதுக்கடுத்த நிலையில் இருக்கிற நிறுவனங்கள் தான். இதுக்கு ஒரு காரணம் வந்து பிஸ்னஸ் பிளானிங் அண்ட் மேப்பிங் ஏன் இவங்க பண்ணுறதில்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன் இதுக்குன்னு ஒரு டீம் போடுறது இல்லைன்னா தட் இஸ் அவங்களுக்கு வந்து இந்த சம்பள சுமை, ஊதிய சுமை வந்து ஏறிக்கிட்டே போகும். சம்பளம் இதுக்கு ஒரு டீம் போட்டு அதுக்கு ஒரு காசு கொடுத்து, ஆனால் இந்த செலவை பார்த்தாங்கன்னா அவங்க ஃபால்ஸ் ரிப்போர்ட்டு வாங்க வேண்டிய சூழல் வந்துடும். யார்கிட்ட? மார்க்கெட்டிங் டீம்லேருந்து ஃபால்ஸான ரிப்போர்ட் தான் வரும். காரணம் அவர்கள் சம்பளத்தை பெறுவதற்கு, டிஏ பில்லை பெறுவதற்கு தவறான ஒரு சந்தைப்படுத்துதல் விவரங்களை கொடுக்கலாம், மார்க்கெட்டிங் ரிப்போர்ட் கொடுக்கலாம். அந்த இதை தவிர்க்கணும்னா இந்த பிஸ்னஸ் மேப்பிங்கில் என்ன இருக்கணும், பிஸ்னஸ் பிளானிங்கில் என்ன இருக்கணும்னா ப்ராடக்ட் டிமாண்ட், இந்த பொருளுக்கு தேவை ஏற்படுத்துதல். தேவையை நீங்கள் போய் ஏற்படுத்திட முடியுமா? ஏற்கனவே தேவை இருந்தால் தானே நீங்கள் ப்ரொடக்ஷனே ஆரம்பிப்பீங்க. நீங்கள் எப்படி போய் இல்லை மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க, ப்ரிக்யூர்மெண்ட் பண்ணுவீங்க? நீங்கள் போய் தேவையை ஏற்படுத்திட முடியுமா அப்படின்னா ஏற்படுத்திட முடியும். தெர் இஸ் எ டிமாண்ட் ஃபார் யுவர் ப்ராடக்ட். உதாரணமாக நீங்கள் ஏதோ ஒரு பொருள் எடுத்துக்கிட்டீங்க, கன்சியூமர் ப்ராடக்ட் வச்சுக்கோங்க. அந்த பொருள் வந்து ஏற்கனவே மற்ற நிறுவனங்கள்லாம் ஒரு பிராண்டில் விற்றுட்டு தான் இருக்கிறாங்க. உங்கள் பொருளை நோக்கி வரணும்னா கூடுதலான ஒரு கவனம் உங்கள் ப்ராடக்ட் மேலே வரணும்னா நீங்கள் சில சிறப்பு சலுகைகள் செய்வதன் மூலம் ஒரு டிமாண்ட் ஏற்படுத்தலாம். சிறப்பு சலுகைகள்னால் என்ன? நீங்கள் இப்போ மாதம் வந்து செப்டம்பர் அக்டோபர் நவம்பருக்குள்ளே நீங்கள் 3 மாதத்தில் ஒரு டீலர் இவ்வளோ விற்றார்னா அவருக்கு இது மாதிரி ஒரு சிறப்பு பரிசு இருக்குது. அல்லது வாங்குகிற வாடிக்கையாளர்களுக்கு, ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம், இந்த சேல்ஸ் டிரைவ் ஃபோர்ஸ் வந்து அங்கேயும் இருக்குது. வாடிக்கையாளர்களுக்கும் ஏதோ ஒன்று கிடைக்க வேண்டும். அதை வாங்குறத விட இதை வாங்கினா இதில் இது இருக்குது, ரைட், வாங்கலாம். இதில் பிஸ்னஸ் பிளானிங் வேணும். இது இல்லாமல் போனால் இந்த மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்திட்டு வராங்க பாருங்கள். கரெக்டான டிஸ்ட்ரிபியூட்டரை ஐடென்டிஃபை பண்ணி அவர் எப்படி விற்கிறாங்கிறத பார்த்து அவருக்கு கீழே எத்தனை டீலர்ஸ் இருக்காங்கன்றதை ஆய்வு பண்ணி இவருக்கு இவ்வளோ விற்க நம்ம சொல்லலான்ற ஒரு ஆர்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் சேல்ஸ் டீம் போகும். இந்த சேல்ஸ் டீமுக்கும் மார்க்கெட்டிங் டீமுக்குள்ள வித்தியாசம் நிறைய சொல்லிகிட்டே இருந்தாலும் சொல்கிறேன். இந்த சேல்ஸ் டீம் வந்து மார்க்கெட்டிங் பண்ணதுக்கப்புறம் போயிட்டு வாடிக்கையாளர்களுக்கும், அதாவது கன்சியூமருக்கும், ரீட்டைலருக்கும் ஒரு ரேப்போ ஏற்படுத்துறது தான் சேல்ஸ்மேனோட வேலை. இன்னாரை போய் பாருங்கள், இந்த இடத்துல இது பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறத கேட்குறது தான். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரீட்டைலருடைய தேவைகளை அறிஞ்சு செய்கிறது தான் அந்த சேல்ஸ் டீமுடைய ஒர்க்கு. அதனால் இது தனி ஸ்கில். இது மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க சேல்ஸில் அவ்வளோ இது பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல, அவ்வளோ பெரிய ஸ்கில்லாக வந்துடுவாங்களான்னு. ஆனால் இந்த வித்தியாசம் தெரியாமலே ரெண்டையும் ஒரே ஆளை பண்ண சொல்லி பல காலங்கள் ஒருவருக்கே சம்பளம் கொடுத்து கடைசியில் ஒரு தண்டம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவாங்க. அது கம்பெனிகள் பண்ணுற தவறுகளில் ஒன்று. இவங்களுக்குமே தெரிஞ்சாலும் இவங்க சர்வேகளுக்காக அதை ஏற்றுக்கிட்டு செய்கிறது, ரைட். விஷயத்துக்கு வருவோம். இந்த பிஸ்னஸ் பிளானிங்கில் நீங்கள் டிமாண்ட் உண்டு பண்ணுங்கள். டிமாண்ட் எப்படி உண்டு பண்ணலாம்? அதான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் வரும். நீங்கள் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட் டிமாண்ட் இருந்தால் தான், இன்னொரு முக்கியமான விஷயம், கடன் இல்லாமல் விற்க முடியும். நான் அடிக்கடி என்னுடைய சேனலில் போடுவேன், கடன் இல்லாமல் வியாபாரம் பண்ணுறது எப்படி. மார்க்கெட்டிங் டிமாண்ட் இருக்கணும், பொருளுக்கு டிமாண்ட் இருக்கணும். அது எப்படிங்க உண்டு பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்க முடியாது. நீங்கள் பாருங்கள், உதாரணத்துக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹார்லிக்ஸ் பிராண்டுக்கு வந்து எப்போதுமே டிமாண்ட் இருக்குது. ஏன்? ஹார்லிக்ஸ் எவ்வளோ விற்கணுன்றதை ஹார்லிக்ஸ் கம்பெனிக்காரங்க தான் டிக்டேட் பண்ணுவான். ஹார்லிக்ஸ் வாங்கி விற்கிற ரீட்டைலர் வந்து எனக்கு 10 பாட்டில் போகும்னு சொல்ல மாட்டான். நீ இந்த மாதம் 20 பாட்டில் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் வாங்கி வைக்கணும். என்ன காரணம்? பிஸ்னஸ் பிளானிங் இருக்குது அவங்ககிட்ட. மார்க்கெட் டிமாண்ட் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மேப்பிங் பண்ணுறாங்க. உதாரணமாக மழைக்காலம் வந்து விட்டால் எந்த ஏரியா வந்து அதிகமாக பாதிக்கப்படும் அப்படிங்கிற புள்ளி விவரங்களை வச்சுக்கிட்டு அங்கே வந்து இந்த ஹார்லிக்ஸ் வந்து அதிகமாக போகும். ஏன்னா அதிகமாக மழை பாதிக்கப்படுற இடங்களில் ஊட்டச்சத்து பானங்கள் நிறைய விற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு பிஸ்னஸ் மேப்பிங், அதான் சொல்ல வரேன். டிமாண்ட் அங்கே இருக்கும், மேப்பிங் பண்ணுங்கள், அங்கே ஒட்டி கொடுங்க, அப்படி இவங்க பிளான் பண்ணுறது.
இதெல்லாம் பிஸ்னஸ் பிளானிங் வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ். இட்ஸ் நாட் ஒரே நாள் கம்பெனி ஆரம்பித்த உடனே ஒரு டீம் போட்டு இந்த ஓனர்ஸ்லாம் சேர்ந்து உட்காந்து ஒரு பிளான் பண்ணிவிட்டு, மேபி அந்த ஓனர்ஸ் வந்து மார்க்கெட்டிங்லேயும் சேல்ஸ்லேயும் ஏகப்பட்ட நாள் இருந்துட்டு வந்து ஓனராக இருந்தால் கூட சமகால தேவைகளை அறிந்துக்கணும் அப்படின்னா மார்க்கெட் போயிட்டு வரவங்களுக்கு தான் தெரியும். பிஸ்னஸ் பிளானிங் பண்ணணும், டீம் இருக்கணும். இந்த டீம் இருந்தால் தான் மார்க்கெட்டிங் சேல்ஸும் ஒழுங்காக வேலை செய்யும், ஒழுங்கு எஃபெக்டிவான ரிப்போர்ட் கொடுக்கும். ஸோ தொடர்ந்து அந்த பிஸ்னஸ் பிளானில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னேன். ஸோ விலை குறைக்கிறது மாத்திரமோ, விலையை குறைச்சிட்டா மட்டும் நம்ம பொருட்கள் விற்றுரும், அல்லது திறமையான டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தால் மட்டும் விற்றுரும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சின்ன பாயிண்ட் தான். அதுலேருந்து உங்களுக்கு பலன்கள், நீண்ட கால பலன்கள் கிடைக்காது. அப்போ பிஸ்னஸ் பிளானிங் பண்ணணும். தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம்.